ரைட். இது ஒரு உரையாடல் உண்டு. இந்த உரையாடலுக்கு எங்களுக்கு பெயர் கூடலாம் மக்தபு ததாக்கிர், டிக்கெட் ஆபீஸ். மக்தபு ததாக்கிர், தஸ்கிரத்துண்ட பன்மை ததாக்கிர். ஒரு டிக்கெட்டை நாங்க வாங்க சென்றால் அல்லது ஒரு டிக்கெட் நாங்க புக் பண்ண சென்றால் அங்க இருக்கின்ற அந்த ஆபீஸ் இருக்கின்ற அந்த அதிகாரி அல்லது உத்தியோகத்திற்கும் கஸ்டமருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் தான் இந்த உரையாடல். இதை நீங்க வாசிக்க தேவையில்லை. இது ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இங்க பாருங்க, மைக்கேல் அல் முவத்தஃப். மைக்கேல் என்பது அந்த குறித்த நபருடைய பெயர். முவத்தஃப் சொல்றது முவத்தஃபு மக்தபி ததாக்கிர், டிக்கெட் ஆபீஸில் இருக்கின்ற அந்த அதிகாரி உத்தியோகத்தர். மைக்கேல் கேட்கிறாரு அல்லது மைக்கேல் சொல்றாரு, சபாஹுல் கைர், சபாஹுல் கைர், குட் மார்னிங், காலை வந்தனம். சபாஹுல் கைர் என்றால் காலை வந்தனம் அல்லது குட் மார்னிங். முவத்தஃப் சபாஹுன் நூர். பாருங்க, சபாஹுல் கைர்னு நாங்கள் சொன்னால் அதுக்கு அதை விட சிறப்பான முறையில் பதில் சொல்வது அரபிகளோட வழக்கம். சபாஹுன் நூர், அது வெளிச்சத்தின் காலை அல்லது ஒளியின் காலை என்று அவரே பதில் சொல்றார். அதோட கருத்து என்னென்னால், சபாஹுன் நூர் என்று சொல்றது வந்து குட் மார்னிங். குட் மார்னிங்க்கு நாங்க ரிப்ளை சொல்லுகின்ற போது நாங்க எங்களுக்கு யார் சரி குட் மார்னிங் என்றால் திருப்பி குட் மார்னிங் சொல்றது. சபாஹுல் கைர், சபாஹுல் கைர் என்று சொல்லுவோம். மேலும் சபாஹுல் நூர் என்று சொல்லுவோம். மேலும் சில இடங்கள்ல வந்து சபாஹுல் ஃபூல் என்று சொல்லுவாங்க, பல இதுல சொல்லுவாங்க. சபாஹுல் வர்த், சபாஹுல் வர்த், சபாஹுல் ஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மானாஹு குட் மார்னிங், ரிப்ளை, காலை வந்தனம். தஃபத்தல், இந்த தஃபத்தல் என்ற சொல்ல நீங்க பாருங்க, உரையாடல்கள்ல அடிக்கடி பயன்படுத்துகின்ற ஒரு சொல். தஃபத்தல என்ற ஒரு சொல் வந்து ஆழமான கருத்தை கொண்ட ஒரு சொல். அது வந்து இடத்துக்கு இடம் வித்தியாசப்படும். உதாரணமாக ஒருத்தர் வாராரு வீட்டுள்ளுக்கு, அப்ப தஃபத்தல் என்று சொன்னால் வாங்க உள்ளுக்கு வாங்க என்று கருத்து. வாங்க உள்ளுக்கு வாங்க வந்து இருக்காங்க. ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறாரு, நாங்க சொல்றோம் தஃபத்தல் யா அஹி என்று சொன்னால் அது உட்காருங்க என்று கருத்து. சரியா? ரைட். ஒருத்தர் பேமிஷன் கேட்கிறாரு, ரைட், நான் வீட்டுக்கு போகணும் அல்லது நம்ம பேமிஷன் கேட்டார், முதிர் சொல்வாரு தஃபத்தல் நிமிஷம், தஃபத்தல் போங்க. அப்படி அந்த இடத்துக்கு இடம் அது பாவிக்கின்ற இடத்தை பொறுத்து அது வித்தியாசப்படும். ஒரு அனுமதி கொடுக்கிறதாக இருக்கலாம் அல்லது வாங்கன்னு சொல்றதாக இருக்கலாம், போங்கன்னு சொல்றதாக இருக்கலாம். அப்ப சபாஹுல் நூர் தஃபத்தல், வாங்க. இந்த இடத்துல வந்து முவத்தஃப் தானே, அவர் வரவேற்கிறார், வாங்க. ஐயு ஹிதுமத்தின், ஐயு ஹிதுமத்தின், இந்த சொல்ல பாருங்க. ஐயு ஹிதுமா, ஐயுண்டால் எத்தனை என்று கருத்து, ஏதாவது என்று கருத்து. ஹிதுமத்தின் என்று சொன்னால் சேவிஸ். அரபிகள் இந்த சொல்ல அடிக்கடி பயன்படுத்துற. ஐயு ஹிதுமா யா அஹி, ஐயு ஹிதுமத்தின் துரி, உனக்கு என்னமாலும் செய்ய வேண்டுமா என்று நாங்க கேட்கிறோம். யார் சரி வந்தால் என்னமாலும் தேவையா, என்னமாலும் வேணுமா, என்னமாலும் செய்யணுமான்னு கேட்கிறோம். அந்த டோன்ல தான் ஐயோ ஹிதுமத்தின் நேரடி கருத்து என்ன, ஏதாவது பணிவிடைகள் சேவைகள் தேவையா. ஐயோ ஹிதுமானால் சேவிஸ், சரியா? ஹிதுமத்துன் ஹிதுமாத், ரைட். ஐயோ ஹிதுமத்தின் ஏதாவது பணிவிடைகள் செய்ய வேண்டுமா. அப்ப எங்கட லஹ்ஜாண்டால் பரிபாசை நாங்க ஐயோ ஹிதுமானால் என்னமாலும் வேண்டுமா, ஏதாவது தேவையாண்டு சபாஹுன் நூர் என்று சொல்லி முவத்தஃப் பதில் சொல்லி விட்டு கேட்கிறார். மைக்கேல் சொல்றாரு, உரீது அன் உசாஃபிர இலா கனடா பஅத 4 அய்யாம் ஐ யௌமல் ஹமீஸில் காதிம் ஹல் இந்தக்கும் ரிஹ்லாத்துன் இலா கனடா. மைக்கேல் சொல்றாரு, இது மைக்கேல்ன்றது ஜபூன், ஜபூன் என்றால் கஸ்டமர், சரியா? அல்லது அந்த டிக்கெட்டை புக் பண்ண வந்திருக்கிற அந்த வாடிக்கையாளர். உரீது அன் உசாஃபிர இலா கனடா, நான் கனடாவுக்கு பயணிக்க வேண்டும். உரீது அன் என்ற சொல்ல நாங்க அடிக்கடி உரீது அன் அதுருஸ, நான் படி, ஐ வாண்ட் டு ஸ்டடி, ஐ வாண்ட் டு ரீட். உரீது அன் அக்ரா, உரீது அன் அனாம, நான் தூங்கணும். உரீது அன் அகுல கலீலன், நான் கொஞ்சம் சாப்பிடணும். உரீது அன் அஸ்தரீஹ கலீலன் பஅத அல் இஷா, சாக்கு போல நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டும். உரீது அன், சரியா? இதுக்கு நான் சொல்ல மஸ்தர் முஅவ்வல், அன் உசாஃபிர் என்பது மஸ்தர் முஅவ்வல். உரீது அன் உசாஃபிர் என்று சொல்லுவோம். மேலும் அதாவது உரீது ஸஃபர என்று சொல்லுவோம். மேலும் உரீது ஸஃபர மஸ்தர் சரிஹ ஜக்டாக வர சஃபர், சஃபர்ல மஸ்தர் வந்து சாரி சஃபர, சாஃபர, முசாஃபர், நாங்க சஃபர் யூஸ் பண்ணலாம், முசாஃபர் யூஸ் பண்றோம்ல. உரீது அன் உசாஃபிர உரீது ஸஃபர இலா கனடா, நான்
கனடாவுக்கு பயணிக்க வேண்டும். பாத அர்பாத்தி ஐயாம் 4 நாட்களுக்கு பிறகு. பாதான்னு சொன்னால் ஆஃப். ஐ என்றால் அதாவது விளக்கமாக சொல்கிறார். யௌமல் ஹமீஸில் காதிம். யௌம மஃஊல் ஃபீஹி ஃபீ யௌமில் ஹமீஸில் காதிம். எதிர் வருகின்ற இந்த காதிம் என்றது பாருங்க, எதிர் வருகின்ற கமிங் தேஸ்டே. யௌமுல் ஹமீஸில் காதிம் என்றால் எதிர் வருகின்ற வியாழக்கிழமை, அதாவது எதிர் வருகின்ற வியாழக்கிழமை 4 நாட்களுக்கு பிறகு நான் கனடாவுக்கு பயணிக்க வேண்டும் என்று மைக்கேல் சொல்றார். ஹல் இந்தக்கும் ரெஹ்லாத்துன் இலா கனடா. நான் சொன்ன இந்த ரெஹ்லத்துன் ரெஹ்லாத் என்று சொன்னால் உண்மையிலே கருத்து சுற்றுலா பயணம் என்று கருத்து. ரெஹ்லத்துன் இல்மியா கல்வி சுற்றுலா. சரியா? ரைட். இந்த இடத்துல இந்த சஃபரோடு சம்பந்தப்பட்ட இந்த ரெஹ்லான்னு சொன்னால் அல்லது பிளைட்டோடு சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ளவர்களுக்கு ரெஹ்லத்துன் சொல்றது பிளைட். அதாவது கனடாவுக்கு உங்களிடத்தில் பிளைட்ஸ் ஏதாவது இருக்கிறதா? ஹல் இந்தக்கும் ரெஹ்லாத்துன் மானாஹு ஹல் இந்தக்கும் தாயிராத்துன். மானாஹு தாயிராத்துன் இலா கனடா. கனடாவுக்கான விமானங்கள் உங்களிடத்தில் இருக்கின்றனவா? கனடாவுக்கு செல்லுகின்ற விமானங்களை சரி இருக்குதா? முவத்தஃப் சொல்றாரு, நஅம் ஆம் இந்தனா ரஹ்லத்துன் யௌமல் அர்பிஆஇ அலல் ஹுதூத்தில் ஜவ்வியத்தில் கனடியா. الرحلة ليست مباشرة. அந்த அதிகாரி அல்லது உத்தியோகத்தர் ஆபீசர் சொல்லலாம். ஆபீசர் சொல்றாரு, டிக்கெட் ஆபீசர் சொல்றாரு, இந்த நாள் எங்களிடத்தில் இருக்கிறது ரிஹ்லத்துன், எங்களிடத்துல ஃபிளைட் ஒன்று இருக்குது. யௌமுல் அர்பிஆ எப்ப? புதன்கிழமை. யௌமுல் அர்பிஆண்டா யௌமுல் இஸ்னைன், யௌமுல் சுலசா, யௌமுல் அர்பிஆ, யௌமுல் ஹமீஸ், யௌமுல் ஜும்ஆ, யௌமுல் சப்தி, யௌமுல் அஹதி. யௌமுல் அர்பிஆ இதுல அலல் ஹுதூத்தில் ஜவ்வியத்தில் கனடியா. கனடியன் ஏர்லைன்ஸ் அல் ஹுதூத்துல் ஜவ்வியத்தில் கனடியா. கனடியன் ஏர்லைன்ஸ் அதாவது ஹுதூத்துனால் ஏர்லைன்ஸ். கனடா விமான சேவைகளில் தமிழ்ல என்றால் கனடிய அல்லது கனடா விமான சேவைகளிலே புதன்கிழமைக்கு எங்களிடத்தில் ஒரு பிளைட் இருக்கிறது, ஒரு விமானம் இருக்கிறது. ஆனால் ரிஹ்லா லைஸத் முபாஷிரா. அந்த பிளைட் நேரடியாக இல்லை, டிரெக்ட் பிளைட்னு சொல்லுவோமே. ரிஹ்லா முபாஷிரத்துன்னு சொன்னால் டிரெக்ட் பிளைட், அதாவது நேரடியாக த்ரூவாக கனடாவுக்கு சொல்லும். முபாஷிரான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நேரடியாக த்ரூவாக. சரியா? الرحلة ليست مباشرة. அதாவது ஃளைட் நேரடியாக இல்லை. ஃளைட் நேரடியாக இல்லை. டைரக்ட் ஃளைட் இல்லைன்னு சொன்னாங்க. டைரக்ட் ஃளைட் டைரக்டாக கனடாவுக்கு செல்வது. மைக்கேல் சொல்றாரு, மாமா அண்ணா லைசத் முபாஷிரா, நேரடியாக இல்லை என்பதன் கருத்து என்ன? அர்த்தம் என்ன? மக்னான கருத்து அர்த்தம். மாமா அண்ணா லைசத் முபாஷிரா, நீங்க நேரடியாக இல்லை என்று சொல்றீங்களே, அது அர்த்தம் என்ன? முவத்தஃப் சொல்றாரு, மனஹாதா, இதுல அர்த்தம் என்னண்டா, மனஹாதா இதுல அர்த்தம், இதன் அர்த்தமானது அன்ன ரிஹ்லா ஃளைட் விமானம் சதகூனு மின் உம்மான. உம்மான்றது ஒமான் நாடு. சரியா? ஒமான் நாட்டுல இருந்தது. சதகூனு மின் உம்மான இலா அம்ஸ்டர்தாம். அம்ஸ்டர்தாம் என்று சொல்ல நெதர்லாந்துல கேபிட்டல். சரியா? நெதர்லாந்துல தலைநகரம் தான் அம்ஸ்டர்தாம். அதாவது இந்த பிளைட் ஒமான்ல இருந்து அம்ஸ்டர்தாமுக்கு இருக்கும். சும்மா பிறகு தனாமு லைலத்தன் ஃபில் ஃபுந்து, ஹோட்டலிலே ஒரு நாள் இரவு நீ தூங்குவாய். சும்மா தனாம் நாம யனாமு தனாமு நீ தூங்குவாய். சும்மா தனாமு லைலத்தன் ஒரு இரவு ஃபில் ஃபுந்து எங்க? ஹோட்டலில். அல்லது அவுண்டால் அல்லது தந்ததிரு நீ காத்திருப்பாய் அஷர சாஆத்தின் ஃபீ மதாரி அம்ஸ்டர்தாம். இன்ததர யந்ததிரு என்றால் காத்திருந்தால், வெயிட் பண்றது. அவு தந்ததிரு நீ காத்திருப்பாய் அஷர சாஆத்தின் 10 மணித்தியாலம். எங்கே? ஃபீ மதாரி அம்ஸ்டர்தாம். அம்ஸ்டர்தாம் விமான நிலையத்திலேயே நீ 10 மணித்தியாலங்கள் அல்லது காத்திருப்பாய். அதாவது இதன் கருத்து என்னென்றால், ஃளைட் விமானமானது ஒமானிலிருந்து அம்ஸ்டர்தாமுக்கு இருக்கும். பிறகு ஒரு நாள் இரவு நீ ஹோட்டலில் தங்கி தூங்குவாய். அல்லது அம்ஸ்டர்தாம் விமான நிலையத்திலே 10 மணித்தியாலங்கள் நீ காத்திருப்பாய். மைக்கேல் சொல்றாரு,
லா அஸ்ததீஉ அன் அன்ததிர 10 சாஆத். லா அஸ்ததீஉ என்னால் முடியாது, ஐ காண்ட். இஸ்ததா யஸ்ததீஉ, லா அஸ்ததீஉ என்னால் முடியாது. அன் அன்ததிர காத்திருப்பதற்கு என்னால் முடியாது. இன்ததர யன்ததிரு அன்ததிர். 10 சாஆத்தின் 10 மணித்தியாலங்கள் என்னால் காத்திருக்க முடியாது. உரீது குர்ஃபத்தன் ஃபில் ஃபுந்துக், ஹோட்டலிலே ஒரு அறை எனக்கு தேவை. ஹோட்டலிலே ஒரு ரூம் எனக்கு வேண்டும், தேவை. முவத்தப் சொல்றாரு, கமா துரீத், நீ நாடியது போன்று, என்ன விரும்புகிறாயோ அது மாதிரி இருக்கட்டும். கமா துரீத், அதாவது நீ விரும்புவது போன்று. கமா துரீத், அராத என்று சொன்னால் நாடினான், விரும்பினான். கமா துரீத் சொன்னால் நீ விரும்பியதை போன்று. ஹோட்டல்ல தங்கலாண்டா ரூம் போட்டு என்ன செய்யலாம், தங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு மைக்கேல், தாஹிகன் சிரித்தவனாக சொல்லுகிறான், சிரித்த நிலையிலே சொல்லுகிறான். என்ன சொல்றாரு, மைக்கேல் தாஹிகன் சிரித்துக் கொண்டு சொல்லுகிறான், தபஅன், ஆம். தபஅன் எஸ், நஅம் கருத்து. الغرفة في الفندق على حساب الشركة. கஸ்டமர் தானே மைக்கேல், சிரித்துக்கொண்டு சொல்றார், தபஅன் ஆம். الغرفة في الفندق, ஹோட்டலிலே அறையானது அலா ஹிசாபி ஷரிகா, கம்பெனியோட கணக்குல இருக்குமான்னு கேட்கிறார். இது ஒரு கேள்விதான். இந்த டோல்லுக்கு அல் குர்ஃபத்து ஃபில் ஃபுந்துகி அலா ஹிசாபி ஷரிகா, ஹிசாப்னு சொல்றது வந்து கணக்கில், அலா ஹிசாப்னு. உதாரணமா நஅக்குலுல் யௌம அலா ஹிசாபிக், இன்று நாங்கள் உன்னுடைய கணக்கில் சாப்பிடுவோம். சரியா? அலா ஹிசாபி அபி, எனது வாப்பாட கணக்குல. சரியா? அப்படி சொல்ல. அலா ஹிசாப், அலா ஹிசாபி ஜுமலா, நண்பர்களோட கணக்குல. சரியா? அப்படி சொல்ற. அலா ஹிசாபி ஷர், கம்பெனியோட கணக்குல தானா ஹோட்டல்ல அறை இருக்கும்னு கேட்கிறார். முவத்தப் சொல்றாரு, பிதூன் ஷக், வித்தவுட் டவுட், அதாவது சந்தேகமே இல்லாமல். இதுன்றது வித்தவுட், பிதூன் ஷக், சந்தேகம் இல்லாமல். ஹல் துரீது அன் தஹ்ஜிஸ தஸ்கிரதக யௌம, ஹல் துரீது உனக்கு வேண்டுமா, do you want அன் தஹ்ஜிஸ முற்பதிவு செய்வதற்கு, தஸ்கிரதக உனது டிக்கெட்டை இன்று நீ முற்பதிவு செய்ய வேண்டுமா. Do you want to book? ஹல் துரீது அன் தஹ்ஜிஸ தஸ்கிரதக யௌம, உனது டிக்கெட்டை இன்று நீ முற்பதிவு செய்யணுமா, செய்ய வேண்டுமா. மைக்கேல் சொல்றாரு, நஅம், ஆம். மேலும் உரீது அன் அத்ஃபஅ ஸமனஹா ஐதன், மேலும் அதனுடைய பெருமானத்தை, பெருமதியை நான் செலுத்த வேண்டும். சமனுன் அஸ்மான் என்றால் அவருடைய பணமாக இருக்கலாம், அந்த பெருமதிக்கு நாங்கள் சொல்றோம். இங்க வந்து சமனஹானது சமன தஸ்கிரா, டிக்கெட்டுக்குரிய பெருமானம் ஒன்று, டிக்கெட்டுக்குரிய அந்த சல்லி. அப்ப தஃபஅ யத்ஃபஉ என்று சொன்னால் ஒன்று தள்ளினான் கருத்து இருக்குது, தஃபஅ யத்ஃபஉ தள்ளினான். இன்னொரு கருத்து இருக்குது, தஃபஅ யத்ஃபஉ என்று சொன்னால் பே பண்ணினான், அதாவது பணம் செலுத்தினான். உரீது அன் அத்ஃபஅ ஸமனஹா ஸமன தஸ்கிரத்தி ஐதன், மேலும் நான் டிக்கெட்டுடைய அந்த பெருமானத்தையும் நான் செலுத்த வேண்டும். புக் பண்றது மட்டுமல்ல, அந்த டிக்கெட்டுக்கான சல்லியையும் நான் செலுத்தணும் என்று மைக்கேல் சொல்றார். முவத்தப் சொல்றாரு, தஃபத்தல், தஃபத்தல் இதான் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹாதிஹி தஸ்கிரத்துக், இது உன்னுடைய டிக்கெட் ஆகும். தஸ்கிரத்துக், ஹாதிஹி தஸ்கிரத்துக், இது உன்னுடைய டிக்கெட் ஆகும். அர்ஜு அன் தத்தஸில பில் ஹாத்திஃப் லிதுஅக்கித அல் ஹஜ்ஸ கப்ல ஸஃபர் பியௌமின் வாஹிதின் அலல் அகல். ரஜா யர்ஜுன்னு சொன்னால் எதிர்பார்த்தான். அப்ப அர்ஜு நான் எதிர்பார்க்கிறேன், அன் தத்தஸில நீ தொடர்பு கொள்ள வேண்டும். பில் ஹாத்திஃப், ஹாத்திஃப் என்று சொன்னால் தொலைபேசியில். இத்தஸல பி, தொடர்பு கொண்டான், கோல் பண்ணினான், தொலைபேசியில் கதைத்தான் சொல்லலாம். அர்ஜு அன் தத்தஸில பில் ஹாத்திஃப், தொலைபேசியில் நீ தொடர்பு கொள்ள வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன். எதற்காக? லிதுஅக்கிதல் ஹஜ்ஸ, முற்பதிவை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக.
لتؤكد நீ உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு எதை அல் ஹஜ்ஸ புக்கிங் قبل السفر بيوم واحد பயணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னால் அலல் அக்கல் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் அலல் அக்கல் என்றால் குறைந்தபட்சம் பயணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னால் முற்பதிவை நீ உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி தொலைபேசியில் நீ தொடர்பு கொள்ள வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி முதல் சொல்றார். மைக்கேல் யாஹுது தஸ்கிரா மைக்கேல் டிக்கெட்டை எடுக்கிறார். வயஸ்குருல் முவத்தஃப வயஹ்ருஜ் மேலும் அந்த அதிகாரிக்கு அல்லது உத்தியோகத்தருக்கு ஆபீசருக்கு நன்றி செலுத்துகிறார். செலுத்திவிட்டு வெளியேறி செல்லுகிறார். ஹரஜ யஹ்ருஜு